மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல சில கழிவுகள் தேக்கம் இருந்ததுன்னா நமக்கு நோய் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கால் கட்ட விரல்ல தாங்க முடியாத வலி இருக்கும். சிலருக்கு கால்ல குதிகால் வலி இருக்கும் இல்லைங்களா? அது வேற கண்டிஷன். அதை பத்தி விரிவாகவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். குதிகால் வலி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கால் கட்ட விரல்ல அதிகமான வலி இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவோம். என்னன்னா அந்த கால் கட்ட விரலோட ஷேப்பே சேஞ்ச் ஆயிருக்கும். அது வெளிப்பக்கமாக கொஞ்சம் லைட்டா திரும்பின மாதிரி. ஸோ அந்த டார்சல் போனோட மெட்டாடார்சல் போனோட சேரக்கூடிய இடத்துல, டோஸ் சேரக்கூடிய இடத்துல கரெக்டா அந்த இடத்துல ரொம்ப வலி தெரியறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த வலி எத்தனை நாள் ஏற்படுது, இந்த வலி ஏற்படுறதுனால உடலில் வேற ஏதாவது பாதிப்புகள் இருக்குமான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல்ல நிறைய கழிவுகள் வெளியேறுது, சிறுநீரகங்களால் வெளியேற்றப்படுது. யூரியா, கிரியேட்டினின் அந்த மாதிரி. இதுல முக்கியமா யூரிக் ஆசிட் அப்படின்ற கழிவும் நம்ம உடல்ல இருந்து வெளியேறுது. யூரிக் ஆசிட் அப்படின்னா நம்ம உடல்ல புரோட்டீன் மெட்டபாலிசம் நடக்குது இல்லையா? புரோட்டீன் மெட்டபாலிசம் நடந்து அதனால ஏற்படக்கூடிய ஒரு என் ப்ராடக்ட் தான் யூரிக் ஆசிட். இது நிச்சயமா நம்ம ரத்தத்துல இருந்து எல்லா கழிவுகளும் வெளியேற்றப்படும் போது சிறுநீரகங்கள் மூலமாக யூரின்ல நமக்கு சிறுநீர்ல வெளியேறுது. அப்ப வெளியேறும் போது இது சில நேரங்கள்ல வெளியேற்றப்படாமலோ இல்ல நம்ம உடல்ல அதிகமான யூரிக் ஆசிட் சேர்ந்து 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 யூரின்ல வெளியேறும்போது அதிகமான யூரிக் ஆசிட் வெளியேற்றப்படாமல் இது ரத்தத்திலேயே கலந்துட்டு இருந்துச்சுன்னா உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. கழிவுகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடல்ல ஒரு சைடு குடல்ல மலம் சேர்ந்து இருக்கே, ரொம்ப நாளா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு பாக்குறோம். ஸோ கான்ஸ்டிபேஷன் ரொம்ப இருக்கிறது ஒரு சிலருக்கு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நிறைய டாக்ஸின்ஸ் நம்ம பிளட்ல பாக்குறோம். ஸோ பிளட்ல டாக்ஸின்ஸ் நிறைய பேருக்கு சேர்ந்து இருக்கிறது, லங்ஸ்ல, லிவர்ல, கிட்னிஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்லயுமே டாக்ஸின்ஸ் சேர்ந்து சேர்ந்து தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா நமக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறையும் போதோ இல்ல நம்ம நிறைய எடுக்கக்கூடிய சில தவறான உணவுகள் மூலமோ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. அந்த சமயத்துலதான் கால் கட்ட விரல்ல அதிகமான வலியை நம்மளால உணர முடியும். அப்போ எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னன்னா, பொதுவாக ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்றவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. பல வருடங்களாக ஆல்கஹால் நான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் கால் கட்ட விரல்கள்ல இந்த யூரிக் ஆசிடோட தேக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமாக அடுத்தது அசைவ உணவுகள் நிறைய சேர்க்கிறது. அதாவது அனிமல் புரோட்டீன், புரதம் அனிமல் புரோட்டீனா நம்ம எடுக்கும் போது அது நம்ம கால்கள்ல அதிகமான ஒரு பிரச்சனையும் வலியும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம ரத்தத்துல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஏற்படலாம். முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுல நிறைய புளிப்பு சார்ந்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், உப்பு சுவை நிறைய. அதாவது இன்னைக்கு அவுட் சைடு ஃபுட் நம்ம எது சாப்பிட்டாலும் அதிகமான உப்பு சுவை தான் அதுல தேங்கி இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து இல்ல டெய்லியுமே சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் இந்த மாதிரி யூரிக் ஆசிட் பிரச்சனை வரும். தண்ணீர் சரியான போதுமான அளவு குடிக்காம இல்ல பழச்சாறுகள், நம்ம ஃப்ளூயிட்ஸ் நம்ம உடல்ல தேவையான அளவு இல்லாமல் இருந்துச்சுனாலும் நமக்கு என்ன பண்ணோம்னா கால்கள்ல நமக்கு இந்த மாதிரி கட்டை விரல்கள்ல வலி ஏற்பட்டு யூரிக் ஆசிடோட லெவல் நம்ம ரத்தத்துல அதிகமாகும். பொதுவாக இந்த யூரிக் ஆசிட் லெவல் பார்த்தோம்னா 7, 8 இந்த மாதிரி அதிகரிக்க அதிகரிக்க ரொம்ப வலி கொடுக்கும். ஸோ காலை தரையில ஊன முடியல, நடக்க முடியல, படிக்கட்டுல காலை வச்சு எடுக்கும்போது ரொம்ப வலி பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ட்ரெஸ் போடும் போதோ இல்ல கால்களை தண்ணீரை ஊற்றும் போது கூட வலிக்குது. ஸோ இந்த பெயின் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்வெல்லிங், வீங்கி போய் செவந்து போயிருக்கும். இதுதான் நம்ம கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போதுதான் இது மூட்டு நோய்கள்ல ஒரு வகையாகவே நம்ம வச்சிருக்கோம். ஆர்த்ரைட்டிஸ் வகையில ஒன்னாவே வச்சிருக்கோம். ஏன்னா இந்த கால் பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் கால் கட்ட விரல்கள் தான். ஸோ இதுல வலி ஏற்படும் போது தான் நம்ம கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சொல்றோம். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து முழுவதுமாக நம்ம குணம் பெறணும்னா எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம எடுக்கணும், சரிங்களா? இப்ப யாருக்கெல்லாம் வருதுன்றத பார்த்துட்டோம், எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கிறவங்களுக்கு வருதுன்றத பார்த்துட்டோம். அதுக்கப்புறமாக நம்ம உணவில் அதிகமான புரோட்டீன் டயட் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலா புரோட்டீன் டயட்டை எடுக்க வேணாம்னு சொல்லல, கொஞ்சமா பாதியா நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவோடு பாதியா தான் இந்த புரோட்டீன் டயட்டை நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது நிறைய நம்ம அனிமல் புரோட்டீன், நான்வெஜ் எடுக்கிறத டோட்டலா அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
கீரை வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கணும். நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சேர்த்துக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகை இதுக்கு முக்கியமா வந்து பார்த்தோம்னா கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த கருப்பு கவுனி அரிசி பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசா நல்ல கருமை நிறத்தில் இருக்கும். வேகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த அரிசியை நம்ம உணவாக எடுத்துக்கலாம். இல்ல இந்த அரிசியை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இதை மால்ட் மாதிரி இது இன்னும் சில பொருட்களை எல்லாமே சேர்த்து மால்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கருப்பு கவுனி அரிசி இதுல இருந்து வடித்த கஞ்சி, அரிசி வடிகஞ்சியை வச்சியே நம்ம இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸை குணப்படுத்த முடியும். ஜென்ரலாவே ஆர்த்ரைட்டிஸ் தொடர்பான அந்த மூட்டு வலி, ஆர்த்தோ தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, இந்த கஞ்சியை பயன்படுத்திய நிறைய நோய்கள்ல இருந்து நம்ம குணம் பெறலாம். ஸோ அப்ப சாதம் வடித்த கஞ்சியை வந்து அதுல கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சள் போட்டு வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய சூட்ல மூட்டு வலியில நம்ம பத்து போட்டுட்டு வரலாம். அதே மாதிரிதான் இந்த கருப்பு கவுனியும். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியை வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து நம்ம இந்த கால் பாத வலிகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வை நம்ம வந்து பெற முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா சிலாசித்து சேர்ந்த மருந்துகளை இதோட சேர்த்து சாப்பிட்டுக்கணும். சிலாசித்து பொதுவாக நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும் இந்த நம்ம உடல்ல உறுப்புகள்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சிலாசித்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரிதான் படிகார பருப்பம் அப்படின்ற மருந்தும் இருக்கு. இதையுமே நம்ம மருத்துவர் அளவுப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, ஆலோசனைப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், யூரிக் ஆசிட் மொத்தமாக வெளியேறதா நம்ம பார்க்க முடியும். கால்கள்ல வந்து பார்த்தோம்னா மஞ்சள் இல்லைன்னா மரமஞ்சள் பொடியை நம்ம 10 மாதிரி போட்டுட்டு வரலாம். ஸோ மரமஞ்சள் பொடியை நம்ம எடுத்துக்கிறோம். அதனோட கொஞ்சம் வெந்நீர் விட்டு கொஞ்சமா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும். விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து காலில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் விட்டு ஒத்தரம் போடுறது இல்லைன்னா வெந்நீர்ல காலை கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறது, இந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். பொதுவாக இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்போது இந்த பெயின் ரொம்ப சிவியரா இருக்குன்னா தொடர்ந்து நம்ம பெயின் கில்லர் யூஸ் பண்றதையும் தவிர்த்துட்டு வரணும். ஏன்னா பெயின் கில்லர் யூஸ் பண்ணா ஆல்ரெடி கிட்னில கொஞ்சம் ஃபால்ட் இருக்கிறதுனால இந்த யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அகைன் நம்ம வந்து பெயின் கில்லர் போட்டோம்னா இம்மிடியட்டா சிறுநீரகங்கள்ல பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, கால் கட்டை விரல்கள்ல வலி இருக்கு, தாங்க முடியாத வலி இருக்குன்னா இதற்கான சிகிச்சை முறைகளை தான் இந்த பதிவுல பார்த்திருக்கோம். நாளடைவில் இது என்ன ஆகும்னா கால் கட்டை விரல்ல இருந்து மூட்டுக்களுக்கு சிவியர் ஆகும்போது மூட்டுக்களுக்கும் அந்த வலி ஏற்பட்டு நடக்க முடியாத மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த யூரிக் ஆசிட்ஸ் எல்லாமே கிறிஸ்டல்ஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆகி அங்கங்க ஜாயின்ஸ்ல வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இமிடியேட்டா இதற்கான சிகிச்சை முறைகளும் எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த மருத்துவ முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கால் கட்டை விரல்ல இருக்கக்கூடிய வலிகள் குறையும், வீக்கமும் குறையும். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.